முதல் வழிபாடே ஆலமரத்துக்கு கீழே தான் ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, இந்த மரத்துல சுவாமி தங்குமா, அதனுடைய அருள் ஆற்றல் எப்படி வெளிப்படும் அப்படின்னா, இறை அருள் ஆற்றல் எந்த மரத்திலே தங்குகிறதோ அந்த மரத்துல அழிவே கிடையாது. அந்த மரத்துக்கு 1000 1500 வருஷம் 2000 வருஷமா இருக்கிற மரம்லாம் இருக்கு. தெய்வீக ஆற்றல், வனதேவதான்னு பேரு. அதுக்குள்ள எல்லாம் இன்னும் போகவே இல்லை நம்ம. அந்த மாதிரி காடுப்பகுதிகள் இருக்கு. காடுப்பகுதிகளில் தேவதைகள் தங்கி இருக்கும். அதனாலதான் வில்வவனம், பஞ்சாரண்ய கஷேத்திரம் அப்படின்லாம் நம்ம சொல்றோம். இந்த அரண்யங்கள்ல தேவதா சக்தி அதுல தங்கி இருந்ததுன்னா அந்த மரத்துக்கு கேடு வர்றது, அதை எந்த பூச்சும் அரிக்காது. அந்த மரம் அகாலத்திலையும் காலத்தோடு இருக்கிற மாதிரி பூக்கிறதோ அந்த வாடாம இருக்கிறதோ இருக்கும். அப்ப அந்த இறை சக்தியை எப்படி உணர்றது அப்படின்னு சொன்னா, பட்டு போன மரம் கூட அதுக்கு கீழே இருக்கக்கூடிய தேவதா சக்தியினால நல்ல பசுமை வாழ்ந்ததாக மாறும். அதை சுற்றி இருக்கிற மரம்லாம் மாறிடும், அது ஒன்றையும் மாறாது. அதனால இறை அருள் ஆற்றலை அளக்கின்ற கருவியாக முதலிலே மரங்கள் பயன்படுத்தப்பட்டது. பாதுகாப்பை கருதி, கடவுளை தான் நம்ம பாதுகாப்புங்கிறோம் எல்லாத்துக்கும். அந்த பாதுகாப்பை கருதி ஆலயம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தப்பட்டது. ருத்ரர்கள் மரத்துல தங்குவா, அது மாதிரி ஆன்மாக்கள் மரத்துல தங்குவோம். உடலை விட்ட ஆன்மாக்கள் மரத்துல பேயத்தின்னு பேரு. இப்போ பேய் பிடிச்சவ ஒரு மரத்துல தான் ஆணி அடிச்சு அடக்குவா. அந்த மாதிரி கோயில்கள்லாம் நிறைய இருக்கு. அதனால மரம் என்பது ஆன்மாவை, அதாவது உடலற்ற ஆன்மாவை அல்லது உடலோடு தொடர்பு இல்லாத தேவதை சக்திகளை தனக்குள்ளே இருத்தி வைத்து கொண்டு தேவையான பகுதிகளில் அதை அனுகிரகம் செய்ய வல்லது. அதனால அந்த மரத்துக்கு கீழே மந்திர சித்தி இருக்கு அப்படின்னு சொல்றான். சாமியனுடைய அந்த ஆற்றல் அருள் கதிர், அது அந்த ஒவ்வொரு தேவதையை சுற்றியும் ஒரு ஒளிக்கதிர் இருக்கு. அந்த ஒளிக்கதிர் நம்ம மேல விழறதான் அருள் சக்தின்னு சொல்றோம். அந்த அருள் சக்தி பதிவுன்னு பேர். அந்த அருள் சக்தியை தனக்குள்ளே இழுத்து தேவையான அளவு வெளியிடக்கூடிய ஆற்றல் மரத்துக்கு இருக்கு. அதனாலதான் முதல்ல மரத்துல ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ணி தான் அதுக்கப்புறம் தான் மற்ற சிலைகள் எல்லாம் ஆவாகனம் பண்ற பழக்கம் இருந்திருக்கு. அதனால மரங்கள் ஆலயத்தோடு இன்றியமையாது தொடர்புடையது. சுவாமி சுதந்திரமா தங்குற பொருள். மந்திர சித்தி ஏற்படும். மந்திர சித்தியால ஜபம் பண்றவாளுக்கு மாத்திரம் அந்த மரத்துல என்ன சாமி இருக்குங்கிறது தெரியும், என்ன தேவதை இருக்குன்னு தெரியும்னு சொல்ற. மூலஸ்தானத்தை விட மரத்துல இருக்கிறது மிக சுதந்திரமா இருக்கார் சுவாமி. அவர் சௌரியம் ஏந்து போறாந்தா போய்க்கலாம், திருப்பி உள்ள வந்துக்கலாம். ஆனா மூலஸ்தானம்ங்கிறது ஒரு கட்டுப்பாடு. ஒரு பூஜை பண்ணா மாத்திரம்தான் மூலஸ்தானத்துல இருக்க முடியும் சாமியால. ஆனா ஒரு மரத்துல எப்பொழுதுமே தங்கலாம். அப்படி அவர் சுதந்திரமா இருக்கிற இடம். அதனால மரத்தை எல்லா சமயமும் ஏற்றுக்கொள்ளுகிறது. அந்த மரங்களை போற்றி வளர்ப்பது என்பது இறைத்தன்மையை வளர்ப்பது.